தீஸ் வீடியோ ஸ்பான்சர் பை எஸ்பிஓ. ஸோ இந்த எஸ்பிஓவில் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர் அண்டு டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டர் அண்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எல்லாமே சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் தெரியணும்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய நேம் அண்டு குவாலிஃபிகேஷன் சென்ட் பண்ணுங்கள். நம்பர் வந்து கீழே கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஸோ அதே போல் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேசிக் இன்டர்நெட், இன்ஸ்டாகிராம் அண்டு ஃபேஸ்புக் நார்மலாக யூஸ் பண்ண தெரியணும். நீங்கள் தினமும் நல்லா சம்பாதிக்கலாம். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் எதுக்கு வெயிட் பண்ணுறீங்க? ஃபஸ்ட்டாக உங்களோட நேம் அண்டு குவாலிஃபிகேஷன் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள். நீங்களும் ஒரு நல்ல அமௌண்ட் எய்ம் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் ₹300 சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் ₹300 சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹாய் ஹலோ, நான் உங்கள் கிரேசி சகா வந்திருக்கேன். சகா தான் பேசுகிறேன், வேறு யாரும் இல்லை. அகைன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து ரூம் மேட்ச்சு வச்சேன் கைஸ். 1 o'clock மேலே வச்சேன். கிவே வந்து கொடுத்தாச்சு. ₹100 பே பண்ணியாச்சு. ப்ளே பண்ணி ஜெயிச்ச நம்பருக்கு வந்து இப்போ ஃபுல்லாக பே பண்ணி விட்டாச்சு. இன்னொரு 2 or 3 டேஸில் இந்த வீக்கில் யாரெல்லாம் எத்தனை மேட்ச்சு கண்டினியூஸாக 3 மேட்ச்சு, யாரெல்லாம் 3-4 மேட்ச்சு கண்டினியூஸாக இல்லை 5 மேட்ச்சு கிட்ட கண்டினியூஸாக ஜெயித்தாங்களோ அவங்களுக்கு வந்து கிவே பண்ணுறேன் சொன்னேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், டாப்அப் தான். என்ன டாப்அப் பார்த்தீங்கன்னா ₹1000 அது போல் டாப்அப் கிவே வந்து பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். அது வந்து கண்டிப்பாக கன்ஃபார்ம் பண்ணப்படும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இப்போ என்ன பார்த்தீங்கன்னா நாளைக்கும் ஒரு நியூ மேட்ச் அப்டேட் பண்ணுவேன். வெயிட் பண்ணுங்கள், பார்க்கலாம் என்ன ஏதுன்ட்டு பார்க்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதே போல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரூம் மேட்ச் வந்து நாளைக்கு 1 மணிக்கு மேலே தான் கண்டிப்பாக வைப்பேன். அது வரைக்கும் இப்போதைக்கு வைக்க மாட்டேன். அதனால் வெயிட் பண்ணுங்கள், பார்க்கலாம். அப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயரில் நியூ அப்டேட் விட்டுருக்கானுங்க. கோப்ரா MP40 அப்புறம் இதெல்லாம் விட்டுருக்கானுங்க. கோப்ரா MP40 நினச்சாலே எனக்கு கொஞ்சம் மைண்ட் அவுட் ஆகிடும் கைஸ். ஏன்னு கேட்டிங்கன்னா என்னுடைய ஓல்டு ஐடியில் AK, ஸ்கேரு, MP40, XM8 இது 4மே மேக்ஸில் இருந்துச்சு. அப்போவே ஒரு 4 வருஷம் முன்னே, அப்போவே 4-5 வருஷம் முன்னே ஃபுல் மேக்ஸில் எமௌண்ட் இருந்துச்சு. நிறைய டைமண்ட்லாம் செலவு பண்ணி போயிடுச்சு. அதனால் இதெல்லாம் பார்த்தாலே சிரிப்பு தான் வருது எனக்கு. ஏன்னா இது ஆல்ரெடி என்னென்ன இருந்த விஷயம் இப்போ இல்லைன்றபோது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. அதனால் என்ன, மூவ் ஆன் ஆகிறது நம்மளுடைய வேலை. அதனால் எதுவும் பண்ண முடியல. அதே போல் எமௌண்ட் ஒரு நியூ அப்டேட் விட்டுருக்கானுங்க, நல்லா தான் இருக்குது. இது என்ன எமௌண்ட்டுன்னு தான் தெரில. ஆனால் டிஃப்ரெண்ட்டாக வரானுங்க. இப்போது கொஞ்ச நாள் ஃப்ரீ ஃபயர் அப்டேட் இல்லை, சீரியஸாகவே சொல்கிறேன். அதனால் என்னென்னவோ எமௌண்ட் விடுறானுங்க. கொடி எமௌண்ட்லாம் எப்படி விடுறானுங்க பாருங்கள். பழைய கொடி எமௌண்ட்லாம் எங்கெல்லாம் இருந்துச்சு, அப்போல்லாம் ரேராக இருந்துச்சு. அது அந்த கொடி எமௌண்ட்லாம் வெறித்தனமாக இருக்கும். இப்போ வர கொடி எமௌண்ட்லாம் அவ்வளோ ஒர்த்து இல்லை. ஓல்டு மெம்பர்ஸ், ஓல்டு காஸ்டியூம், ஓல்டு எமௌண்ட்லாம் அல்டிமேட் கைஸ், சீரியஸ்லி சொல்கிறேன். அதெல்லாம் வேறு லெவலில் இருக்கும். இப்போ வர எமௌண்ட்லாம் என்னங்க எமௌண்ட்டு, அவ்வளோ ஒர்த்தபல்லாம் இல்லை, சீரியஸாகவே சொல்கிறேன். பாருங்கள், இதெல்லாம் ஓகே, இது நல்லா தான் இருக்குது. ஆனால் அந்தளவு சொல்லிக்கிற மாரிலாம் எஃபெக்ட் ஒன்றும் இல்லை. என்னதான் இருந்தாலும் பழைய ஓல்டு எமௌண்ட்டு யாரெல்லாம் பார்த்துருக்கீங்கன்னு தெரில. யாரெல்லாம் தெரியலையோ, ஓல்டு பிளேயர் சொல்லிட்டு ஓல்டு ஃப்ரீ ஃபயர் கேம் எமௌண்ட் அண்டு காஸ்டியூம் போடுங்க. நிறைய பேர் கண்டென்ட் போட்டிருப்பாங்க. அது வந்து போய்ட்டு ரிவ்யூ பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நல்லா இருந்துச்சா இல்லைன்னு சொல்லிட்டு. பாருங்கள், இந்த எமௌண்ட்லாம் நல்லா இருக்குது. ஆனால் அந்தளவுக்கு எமௌண்ட்னா கொஞ்சம் ஒரு 15 செகண்ட், ஒரு 5 செகண்டாச்சும் இருக்கணும். இது பாருங்கள், இப்போ வர எமௌண்ட்லாம் ஒரு 5 செகண்ட் தான், அது அதிகபட்சம். அப்படியே ஃபுல்லாக லாக் ஆகிடும், அவ்வளோதான், முடிஞ்சிடும். ஓகே, எனிவே எதுவும் சொல்கிற மாதிரி எதுவும் இல்லை. நாளைக்கு மறுபடியும் ஃப்ரீ ஃபயர் அகைன் ரூம் மேட்ச் நடத்துவோம், பார்க்கலாம். இந்த டாப்அப்
யார் வின் பண்ணுறா பார்க்கலாம். அந்த லக்கி பர்சன் யாருன்னு தெரில. அந்த டாப் பிளேயரும் யாருன்னு தெரில. அதே போல் நீங்கள் எல்லாருமே கலந்துக்குங்க. ஓகே, பை பாய். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.